ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11 ஜூன் 2026 வியாழக்கிழமை. தினமணி நேரத்தில சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸை பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் அகைன் ஒரு வாட்டி பார்த்துடலாம். நீண்ட கால பிரதமர் சாதனை படைத்தார் மோடி. அ உலகத் தலைவர்கள் வாழ்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நேருவ பீட் பண்ணிட்டு மோடி அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 4399 நாட்கள் ஓகே ஆ ஒரு பிரதமரா வந்து இன்னமும் நீடிச்சிட்டுருக்காரு இல்லையா? கிட்டத்தட்ட 2029 வரைக்கும் அவருக்கு டைம் லைன் இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் அவர் தான் பிரதமர். நீண்ட கால பிரதமரும் அவர் தான். இந்தியாவோட நீண்ட கால பிரதமர். அதே மாரி நீண்ட கால அரசியல் தலைவரா இருந்தவரும், ஒரு லீடரா இருந்தவரும் அவர் தான் இல்லையா? கிட்டத்தட்ட 2001லேருந்து இல்லையா? ஆ குஜராத்தோடைய முதலமைச்சர்லேருந்து ஆ அது அது முடிஞ்ச உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் இல்லையா? ஸோ அதான் நம்ம இங்க பார்க்குறோம். நேத்து வந்து அவங்க ஒரு பாராட்டு கூட்டம் மாரி கூட்டி, ஒரு அமைச்சரவை கூட்டத்தில ஒரு பாராட்டு தீர்மானமும் நிறைவேற்றி, அ அதே மாரி எல்லாரும் எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சு, கிட்டத்தட்ட உலகத் தலைவர்களும் சிலரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபரு, ஐரோப்பிய யூனியன் தலைவர். ஸோ அந்த மாரி எல்லாருமே. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, இன்னைக்கு பெரிய அளவு செய்திகள் இல்ல. கொஞ்சம் குறைவா தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஷிகெல்லா தொற்று தமிழக எல்லைகளில் மருத்துவ கண்காணிப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஷிகெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து பரவிட்டுருக்கு. சரிங்களா? அது வந்து ஒரு தொற்று நோயா இருக்கு. ஸோ இது என்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மற்றும் நீர்ச்சத்தை தக்கவைக்கும் சிகிச்சைகளை வழங்கினால் இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மருந்து இருக்கு. ஓகேவா? பட் இது வந்து குடிநீர் மூலமாவும், தொற்று மூலமாவும் பரவுது. சரிங்களா? ஸோ இதனால நம்ம தமிழக எல்லை இருக்கு இல்லையா? கன்னியாகுமரி, நாகர்கோவில், தேனி, கோவை. ஸோ இந்த எல்லைகள வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. சரி யார் உள்ள வரா? யார் வெளிய போறா? கேரளாலருந்து அப்படின்றத. ஸோ அவங்களுக்கு அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்றது, அந்த மாரி பண்ணி உள்ள அனுப்புறது தான் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து இத அ பண்ணிட்டுருக்காங்க. அ ரொம்ப இதுவா இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல வந்து அந்த பாக்டீரியா தொற்று இருக்கிறதா அவங்களுக்கு சிகிச்சையும் வழங்கிட்டு இருக்காங்க. சரி, இங்க வரைக்கும் உயிரிழப்புன்றது ஒரு இதுவாகல. பட் நம்ம இத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஷிகல்லான்ற ஒரு தொற்று வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பழங்குடியினருக்கான திட்டங்களில் முன்னோடியாக விளங்கும் தமிழகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ பழங்குடியின மக்களுக்கான திட்டங்கள். நமக்கு மினிஸ்டர் ஆஃப் அ ட்ரைபல் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ அந்த மாரி அந்த மினிஸ்ட்ரி அ அண்டர் தட் மினிஸ்ட்ரி நெறைய ஸ்கீம்ஸ வந்து பண்றாங்க இல்லையா? பழங்குடியினருக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழகம் வந்து அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா பண்ணி, நம்ம ஒரு மத்த மாநிலங்கள விட நம்ம முன்னோடியா இருக்கோம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேத்து வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ஓகே. அதுல வந்து அந்த பழங்குடிய அ அமைச்சகத்துடைய அந்த தமிழக அரசினுடைய ஆ நம்ம நம்ம தமிழக அரசு நலத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பழங்குடியின அமைச்சகத்தின் செயலர் ரஞ்சனா சோப்ரா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்ட் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. சரியா? ஒரு ஒரு பிரைஸ் மணி மாரி. ஓகே. ஸோ நமக்கு தேவையானது நம்ம எதுல என்ன இருக்கோம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? நம்ம திட்டத்தெல்லாம் நல்லா செயல்படுத்துறோம் அப்படின்றத இங்கே குடுத்துருக்காங்க. சரி தேசிய அளவுல நம்ம இந்த மதிப்பீட்ல நம்ம தமிழக ஆ இந்த தமிழக அரசின் பழங்குடியினர் துறை வந்து ஒரு நல்ல இது பண்றதா நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ நமக்கு வந்து இதில பார்க்கும்போது நம்ம சமூக நீதித்துறை இது வந்து சமூக நீதித்துறைக்கு வரலாம். ஓகே. இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம இப்ப பார்க்கணும். சமூக நீதித்துறையோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வன்னியரசு அவர்கள். ஓகே. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி ஒரு அனாலிசிஸ் அது நமக்கு தேவையில்ல. அது உட்கட்சி விவகாரங்கள பத்தி குடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல போயிட்டுருக்கிற ஒரு இஷ்யூ. அதே மாரி இயக்குனர் இமயம் என்று அழைக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் வந்து நேத்து காலையில இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அ ஒரு ரைட்டர், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட படங்கள் அ இயக்கியிருக்காரு. அதே சமயம் ஆக்டராவும் நடிச்சிருக்காரு. நெறைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இப்ப அவரு வந்து நேத்து காலமாயிட்டாரு. ஆ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 50
ஆ ஒரு 40 வருஷத்துக்கு மேல, 56 ஆண்டுகளுக்கு மேல ஆ வந்து பயணிச்சுட்டு இருந்தாரு நம்ம தமிழ் சினிமால. அதே மாரி நெறைய விருதுகளும் வாங்கியிருக்காரு. ஓகே. பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே. ஸோ, இதுதான் நம்ம பார்க்குறோம். ஆ ஸோ, இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டது ஒரு துக்கமா பார்க்கப்படுது. இன்னைக்கு அவருடைய இறுதி சடங்குகள் நடக்குது. சரிங்களா? ஓகே. ஒரு கிராமத்து அழக வந்து காட்டுனதுல பாரதி ராஜா எப்பவுமே ஆ ஒரு முன்னோடி தான். ஓகே. ஒரு இயக்குனர் சிகரத்துக்கு அப்புறம் இயக்குனர் இமயமா போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா இன்னைக்கு நம்ம கூட இல்ல. சரி. அடுத்த நியூஸ்க்குள்ள வந்துரலாம். ஆ நேத்து நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. ஸோ, அதிலயும் பங்கேற்கிறாரு பிரதமருடைய தலைமையில. ஓகே. ம். ஸோ, அதே மாரி ராகுல் காந்தி, சோனியா காந்தி அந்த கட்சியினரையும் மீட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்னைக்கு வந்து FIFA வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆ ஸோ நம்ம கடைசியா யார் ஜெயிச்சான்றத பார்த்துக்கலாம். ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். தேங்க் யூ.